வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாறன் வீராவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த வள்ளி மாறன் கிட்ட போய் பேசுகிறாங்க. போதும் இந்த விளையாட்டெல்லாம், இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இங்கே பாரு மாறா, நான் அண்ணன்கிட்ட போய் பேசுகிறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன். எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், நீ நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்கே பாரு, கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீராவை நம்ம இழந்துட்டோன்னா திரும்ப அவள் நமக்கு கிடைக்க மாட்டா. நான் சொல்கிறத கேளு, நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மாறன் வந்துட்டு, இங்கே பாரத்தை வேண்டாம், இப்போ தான் ஏதோ அவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு, அதை எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடா, கொஞ்ச நாள் போனால் அண்ணன் அதெல்லாம் மறந்துடுவார். இனி என்ன காலம் முழுக்க உங்கள் அப்பா கூடவா வாழ போகிற? இங்கே பாருடா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவள் கழுத்தில் தாலி ஏறல, அதனால் எந்த தப்பும் கிடையாது. எப்படியாவது பேசி அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன். வீராக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் அத்தை, உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. நான் சத்தியம் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நான் கண்டிப்பாக வீரா மனசு மாறுவா, என்னை ஏற்றுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டே இங்கே பாருடா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்குது, அவள் கழுத்தில் தாலி ஏறிட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு கெஞ்ச மாறன் இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியோ போய் தொலை, அந்த புடவையே பிடிச்சிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.